வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தயையை பின்பற்றுங்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 21 வசனம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதியையும் தயையையும் பின்பற்ற வேண்டும். அவர் நம்மில் வைத்த தயை மிகவும் பெரியது. நாம் ஒவ்வொருவரும் தயையை பின்பற்றும் போது ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவோம். தேவ தயையை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும்போது கர்த்தர் சொல்லிய பிரகாரம் நாம் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் நிச்சயம் நம் வாழ்வில் கண்டடைவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.